இந்த காலகட்டங்களில் இப்படி ஒரு கவியரங்கத்தை இந்த அமர்வில் நாங்கள் நடத்துவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுது கவிஞர் கீதா அவர்கள் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். கவிஞர் கீதா. கவிஞர் அர்ஜுன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். கவிஞர் சங்கரி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். கவிஞர் கார்த்திக் மூர்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கவிஞர் மா நடராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கவிஞர் ஹரிணி கோபிகா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கவிஞர் அன்பரசன் அவர்களை, இந்த அன்பரசன் எம்ஏ லிட்ரேச்சர் முடிச்சிருக்கார், ஒரு மாற்றுத்திறனாளியை தமிழ் மன்றம் உருவாக்கி இருக்கிறது. அப்படியே அவரை மேடைக்கள். இவர் இந்த கவியரங்கத்தில் இவர் எடுத்துட்ட தலைப்பு குடியிருப்பு. அப்படியா. கவிஞர் அனுராதா அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். கவிஞர் மீனாட்சி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். கவிஞர் அழகு, கவிஞர் அர்ச்சனா, கவிஞர் மோகன்ராஜ் அவர்களை, தமிழ் கல்லூரி மாணவர்கள், தமிழ் மன்ற கவிஞர்கள், தொடர்ந்து நாங்கள் இப்போ இந்த தமிழ் மன்றம் ஒரு வட்டத்தில் இல்லாமல் நாடு முழுக்க இந்த பயணித்து கொண்டு இருக்கிறோம். நிறைய படைப்பாளிகளை உருவாக்கி வருது கொங்கு மண்டலத்தில். அந்த வகையில் இப்பொழுது இந்த சுற்றுச்சூழல் சிறப்பு கவியரங்கத்தை இங்கே மிக அற்புதமான முறையில் அண்ணா அவர்கள் எங்களுக்கு இந்த அமர்வில் இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி, சிந்தனையில் புது சந்தம் கொடுத்திடும் செந்தமிழ் தாயே, சிந்தனையில் புது சந்தம் கொடுத்திடும் செந்தமிழ் தாயே, முந்திதனில் சுந்தர சொல்விதை தந்தவளும் நீயே, எந்த இடர் இங்கு சூழ்ந்திடும் போதிலும், எந்த இடர் இங்கு சூழ்ந்திடும் போதிலும் எங்கள் சிந்தையில் அருள்வாய் தாயே தமிழே உன்னை வணங்கி, தெய்வ பெருந்திரு ராமசாமி அடிகளார் தொடங்கி வைக்கப்பட்ட பேரூர் தமிழ் மன்றம் 25ஆம் குருமகா சன்னிதானம் தவத்திரு மருதாச்சல அடிகளார் அவர்களுடைய வழிகாட்டுதல் பேரழியும் வாழ்த்துக்களுடையும் இந்த பேரூர் தமிழ் மன்றம் 11ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கின்ற இந்த நன்னாளில் இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் சிறந்த ஆளுமைகளை எல்லாம் இங்கே உருவாக்கி, அந்த ஆளுமைகளை கொண்டு இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் தொடர்ந்து கடந்த 133வது அமர்வை நடத்தி கொண்டிருக்கிறது. இது ஒரு சாத்தியமாகுமா என்பதை சில வட்டங்கள், இலக்கிய வட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் அது எப்படி சாத்தியம் பண்ணுகிறார்கள் என்பதுதான் ஒரு வினாவாக இருக்கின்றது. கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் மிகவும் ஆர்வமுள்ள வளரும் படைப்பாளிகளை உருவாக்கி வருகிறது. கொங்கு மண்டலத்தில் மொத்தம் 54 இலக்கிய அமைப்புகள் தொடர்ந்து உயிரோட்டமாக இன்று இலக்கிய அமைப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறது. 38 அமைப்புகள் உயிரோட்டமாக கொங்கு மண்டலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய பேரூர் தமிழ் மன்றம் தொடர்ந்து மாதம் 3வது அமர்வு இந்த இலக்கிய பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தை மிக நீண்ட நெடுங்காலமாக தன்னுடைய சுயநலம் இல்லாமல் பொதுநலம் கருதி இந்த இளம் படைப்பாளிகளை உருவாக்குவது, அவர்களை உருவாக்குவது மட்டுமல்லாமல் அவர்களை ஊக்கி வைப்பது, சில ஆளுமைகளை தென் மாவட்டங்களே இருக்கக்கூடிய நிறைய ஆளுமைகள் எழுத்தாளர்களை, அவருடைய எழுத்துக்களை இந்த மாதம் அந்த எழுத்தாளர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அந்த ஆளுமைகளுடைய நூல்களை இங்கே மற்றவர்களை பகிர்ந்து கொள்வது என்பது
மிக அற்புதமான ஒரு பணியாகும். அந்த பணியினை இங்கே மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறவர் ஒரு பார்ப்பதற்கு இந்த பொதுவாகவே என்னென்னா இந்த நிறுவனத்திற்கு இவர்தானா தலைவர் என்பது சிலதுக்கு எல்லாருமே கொஞ்சம் அச்சப்படுவார்கள். அவ்வளோ ஒரு எளிமை. என்னோடு அவர் 20 ஆண்டு காலம் நான் அவரோட பயணித்து வருகிறேன். தொடர்ந்து இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் இந்த அமர்வில் எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. நான் வாய்ப்பு கொடுத்து அமைக்கிங்கிறது நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா தொடர்ந்து நாங்கள் இந்த தமிழ் மன்றமும் அண்ணா அவர்கள் எங்களை தொடர்ந்து அழைப்பார்கள். அவர் பல்வேறு நிகழ்வுகளையும் நான் அவரோடு சந்திப்பது வழக்கம். அந்த வகையிலே இந்த இலக்கிய வட்டத்தை மிகச்சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இலக்கிய வட்டத்தினுடைய முக்கிய நிறுவனர் அண்ணன் எழுத்தாளர் பூபால் அண்ணன் அவர்களுக்கும், அம்சப்பிரியா முருகன் அவர்களுக்கும், நமது சோலை மாயவன் அவர்களுக்கும் தமிழ் மன்றத்தின் சார்பாக எங்களுடைய கல்லூரி மரபு பிரகாரம் அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்துவிட்டு இந்த கவியரங்கத்தை நான் தொடங்குவேன். வாங்க. பேரூர் தமிழ் கல்லூரியினுடைய ஆய்வு பெற்ற முனிவராக பேரூர் தமிழ் கல்லூரியில் ஒரு முத்தமிழ் அரங்கம் என்று ஒன்று உண்டு. எங்கெல்லாம் இந்த இலக்கிய கூட்டங்களை ஒரு ஆண்டு விழாவாக நடத்த வேண்டும் என்றால் நமது பேரூர் ஆதீனம் தவத்திரு மருதாச்சி அடிகளார் அவர்கள் எல்லா நிகழ்வுகளிலும் தலைமையேற்று கொடுத்துவிட்டு அடுத்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடியவர். அங்கே வரக்கூடிய முனைவர்களுக்கு பேராசிரியராக இருந்து வழிநடத்தக்கூடியவர். பேரூர் தமிழ் மன்றத்தினுடைய ஒரு நீண்ட நெடுங்காலம் மன்றத்தை தொடங்கி வைத்த காலத்திலிருந்து என்னோடு பயணிக்கக்கூடியவர் பூபாலன் அவர்களுக்கும், இந்த இலக்கிய வட்டத்துடைய செயலர் பூபாலன் அவர்களுக்கு அர்ச்சுன் அவர்கள் பொன்னாடை பூத்தி சிறப்பு செய்தார். தொடர்ந்து மாதந்தோறும் இந்த இலக்கிய வட்டத்தை ஒருங்கிணைத்து வரக்கூடிய கவிஞர் பெருமக்களை இன்முகத்தோடு வரவேற்று அவர்களுக்கு அந்த பாகுபாடு இல்லாமல் தேநீர் வழங்கி திரு சோலை மாயன் அவர்களுக்கு பேரூர் தமிழ் மன்றத்தினுடைய நமது புரவலர் நடராஜ் அவர்கள் சோலை மாயவன் அவர்களுக்கு ஒரு மரியாதை. அண்ணா நலம் மிகு சிந்தையீர் வணக்கம். நதிக்காக பாட்டு கொண்டு வந்திருக்கிறேன், கரையோடு நடைபோடும் விருப்பத்தோடு. பேர் வாய்ந்த வள்ளுவனார் அற்றை நாளில் பெருமை மிகு தம்நூலில் எடுத்துச் சொன்ன நீரின்று அமையாது உலகு என்னும் நிதர்சனத்தை நாமெல்லாம் உணர்தல் வேண்டும். காராகி முகில் கூட்டம் மழையாய் பெய்ய காடு மலை மேடெல்லாம் பாலர் போல சீரோடு விளையாடும் நதிகளற்றோ நன்னீருக்கேயான மூலாதாரம். நதியோரம் அன்றெல்லாம் நாணல் புல்லும் நல்ல பல மரங்களுமே கண்டோம். இன்று பதைக்கிறது நெஞ்சம்தான் நதியை காண பட்டறையின் கழிவன்றோ கலக்கின்றது. விதைக்கிறவன் விளைத்திடவும் தண்ணீர் இல்லை, வியர்க்கிறவன் குடித்திடவும் தண்ணீர் இல்லை. கதைகளிலே மட்டும்தான் நதி என்றாகும் காலந்தான் வருமோ என்ற அச்சம் உண்டு. வரலாற்றில் நாம் கேட்ட நாகரீகம் வளமிக்க நதியோரம் பூத்ததாகும். இருக்கின்ற நதியெல்லாம் வற்றி போடால் இருநிலத்தீர் எவ்வாறு தனியும் தாகம். கரை தாண்டி வளம் சேர்த்த நதிகளெல்லாம் கழிவுக்கும் நெகிழுக்கும் கிடங்காயாச்சு. இருக்கின்ற நதிதோறும் மணலையெல்லும் எம் தலைவர் கவனம்தான் எங்கே போச்சு. தொழிற்சாலை கழிவெல்லாம் நதியின் பாலே, தொய்வுக்கு பழியெல்லாம் கடவுள் மேலே. அழித்திட்டோம் நாமேதான் நதியை, நாளை அழியத்தான் போகின்றோம் நாம் எல்லாரும். இழிவெல்லாம் நாம் செய்தோம், இல்லை தண்ணீர் என்ற நிலை வந்தவுடன் இயற்கை மீதே பழி சொன்னோம். பணம் சேர்க்க ஓடிச் சென்றோம், பரிகாரம் என் செய்வோம் சிந்திப்போமா. நீர் வேண்டின் நதியெல்லாம் நிலைக்க வேண்டின், நிலத்தில் நாம் நன்றாக இருக்க வேண்டின், சீர் வேண்டின் சகம் நன்றாய் வாழ வேண்டின், சற்றேனும் முயற்சிப்போம் சரி செய் மார்க்கம். பேருக்கேனும் மரங்கள் நட்டு பெரிதாக அவை வளர பாடுபட்டு சீராக மழை பொழியச் செய்தல் வேண்டும். சிந்திப்போம் செயலாற்றி சீரை மீட்போம். நதியெல்லாம் நன்றாக இருந்தால்தானே நாமெல்லாம் நன்றாக இருக்கலாகும். நதி நீரில் நச்சேதான் என்றால் பின்னர் நாம் வாழ வழியுண்டோ. தண்ணீரின்றி நதியெல்லாம் நலிவுற்றால் நாம் என் செய்வோம். நலமாக்க நாமல்லால் முயல்வாருண்டோ.
மதியோடு செயலாற்றி மண்ணை காக்க மறுப்பின்றி வாருங்கள், நதிகள் காப்போம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். மரங்கள் விதையுண்ட இடத்தில் விருட்சமாய் விரிந்து பறந்து மண்ணை வளமாக்கி எங்களை எல்லாருக்கும் பயன்படும் மரமே எங்கள் வாழ்வின் ஆதாரமே. மண்ணின் மகத்துவத்தை உணர்த்தி மனிதனை வியந்து பார்க்க வைத்தாய். முக்கணியும் சுவை தந்து மூச்சுக்கு உயிர் தந்தாய். விசும்பலுக்கு வித்திட்டு விதைக்குள்ளே அடைப்பட்டாய். பல நோய்க்கு மருந்தானாய், பகலவனுக்கு நிழல் தந்தாய். வீட்டிற்கு காப்பானாய், வீதியெங்கும் தோரணமாய். விழாக்களிலும் நீயே முன்னின்று நடத்தி வைத்தாய். கோடைக்கு இளநீராய், குளிநீருக்கு இதழ் தரும் அனலாய். அல்லல்ல குறையாத அட்சய பாத்திரமாய், அனைவரும் அமரும் அரியணையாய். அண்ணாந்து பார்க்கும் அதிசயமாய், அலைகடலுக்கு படகாய். அண்டமிட்டு அண்டம் போகிறாய். அன்னைக்கு பின் உன் மடியிலே துயில் கொள்கிறோம். அறிவாளுக்கு கைப்பிடியாய், உனை அறுக்கும் ஆயுதத்தையும் அரவணைத்து கொள்கிறாய். ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து அமுத சுரபியாய் படியளிக்கிறாய். போதைக்கு கல்லும் தருகிறாய், போதிக்க கல்வியும் தருகிறாய். எழுத எழுதுகோளாய் தந்து தவறிழைக்கும் போது ரப்பராக நீயே வருகிறாய். தோப்பாகவும் தோற்றமளிக்கிறாய், தோல்வியில் தோழனாய் தோள் கொடுக்கிறாய். காட்டு மூங்கிலிலும் காணம் பாடுகிறாய், கை விரலிலும் கடம் வாசிக்கிறாய். பறவைக்கு புகலிடமாய், பாதை எங்கும் பசிக்கு கனி ஊட்டுகிறாய். வருத்தத்தில் நான் இருக்கும் போதெல்லாம் வருகிறாய், வரமாய் கடவுள் கொடுத்த வரம் நீ. வாழையடி வாழையாய், வம்ச விருத்தியாய், வாழ வைத்து வாழ்த்துகிறாய். நீ இல்லாத இடமேது அவனியிலே, உன்னை அழைத்துத்தான் நாங்கள் குடியேறுகிறோம். உன்னை அக்ரணை என்று யார் சொன்னது? இல்லவே இல்லை, உயர்தினையில் உனக்கோர் இடம் நான் தருகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் மேடை தமிழுக்கு வழிகாட்டியாக விளங்கும் கவிஞர் கி. ரவி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். எனது தலைப்பு உணவுகள். உணவு என்றால் அம்மா. இப்பிரபஞ்சத்தில் எனக்கான உணவு எது என்று தெரிந்தவள். அவள் சமைத்ததை நான் சாப்பிட கோயில் வேண்டும் எனக்கு. அவள் சமைத்ததை நான் சாப்பிட கோயில் வேண்டும் எனக்கு. இருந்தும் சூரியன் எனும் அடுப்பில் வான்மலை எனும் நீர் தூவி மண் கிளறி உயிர்கள் அனைத்திற்கும் உணவு சமைப்பவள் இயற்கை. இப்பூவுலகிற்கே அவள் அன்னை. அது நம் சுற்றுச்சூழல். இப்போதெல்லாம் பசுமை புரட்சி பசுமை புரட்சி குற்றமா? பசுமை புரட்சி ஏன் பசுமையாய் இல்லை? மருந்தடித்தால் உணவை தின்னவரும் உயிர்களை கொல்லும். மருந்தடித்தால் உணவை தின்னவரும் உயிர்களை கொல்லும். அதை உண்ணும் நம்மை கொல்லாது. ஆகச் சிறந்த அறிவாளி மனிதன். இயற்கையாய் காய்த்ததை தின்ற குகை மனிதனை விடவா வசதியானவன்? இந்த குளிர்சாதன அறையில் மருந்தடித்த உணவை உண்பவன். கொன்று தின்பது கூட இயற்கை. கொன்று தின்பது கூட இயற்கை. பிற உயிரினங்களின் உணவை பறிப்பது வளர்ச்சியா? மயில்களும் மான்களும் குயில்களும் குரங்குகளுக்கும் தேவை அடிப்படை. மனிதனுக்கு மட்டும் ஏன் இந்த ஆடம்பரம்? விளைநிலங்கள் ஏன் கட்டடங்களாக்கப்பட வேண்டும்? அழகு பொருட்களுக்காக ஏன் மரங்கள் வெட்டப்பட வேண்டும்? ஒரு மரம் நூற்றுக்கணக்கான பறவைகளின் ஆதாரம். ஒரு காடு கோடிக்கணக்கான உயிரினங்களின் உணவு. தானும் ஓர் உயிரினத்தின் ஒரு பகுதிதான். தானும் விலங்குகளின் ஒரு சிறு பகுதிதான்.
என்பதை ஏன் மறந்தான் மனிதன்? சுற்றுச்சூழல் சீர்கெட்டால், தன் சக உயிரினங்கள் அழிந்தால் இங்கே மனிதமும் அனாதையாக்கப்படும். சுற்றுச்சூழல் சீர்கெட்டால், தன் சக உயிரினங்கள் உணவில்லாமல் அழிந்தால் இங்கே மனிதமும் அனாதையாக்கப்படும். நன்றி. சிவா, திருச்சிற்றம்பலம். அவையோருக்கு வணக்கம். நிலம் பஞ்சபூதங்களுள் முதன்மையானது. பூமியின் மொத்த பரப்பளவில் 30% நிலம். இது பொய்யான உண்மை. பூமியின் மொத்த பரப்பும் நிலமே. இது உண்மையான உண்மை. நீரின் அடியிலும் நிலம்தானே. நிலம் அனைத்து உயிரினங்களின் பிறப்பிடம், கனிம வளங்களின் இருப்பிடம், பயிர்களின் விளைவிடம், நீர்நிலைகளின் ஆதாரம். நிலமின்றி உயிருமில்லை, உலகமும் இல்லை. வாழ்வியலின் பொருட்டு வகைப்படுத்தினர் நிலத்தை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை வகையே தெய்வங்களும் வகுக்கப்பட்டன. முருகன், திருமால், வேந்தன், வருணன், கொற்றவை. நிலம் நம்மை தாங்கும் பூமி தாய். பொறுத்தார் பூமி ஆழ்வார். பூமியின் பொறுமையை சோதிக்காதீர், பூமி அதிர நடக்காதே என்பர். ஆனால் இன்றோ பூமியின் 7 அடுக்குகளும் அதிரும் வண்ணம் எழுப்பப்படுகின்றன. பல அடுக்குமாடி கட்டிடங்கள், விதவிதமான பாலங்கள். பிளாஸ்டிக் என்ற பெயரில் ஓர் பெரும் அரக்கன் நிலத்தின் தன்மையை அழித்து கொண்டிருக்கிறான். பிளாஸ்டிக் உற்பத்தியை தடுப்பதை விடுத்து பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுப்பது எப்படி என்பதை சுற்றி வளைத்து மூக்கை தடுவது போலாகும். அரசு அதிகாரிகளே, ஓர் வேண்டுகோள். அழித்து விடுங்கள் பிளாஸ்டிக் அரக்கனை, வாழ விடுங்கள் நிலத்தினை. விளைநிலங்களின் கட்டிடங்கள் கட்டும் முட்டாள் மனிதர்களே, சிந்தியுங்கள். அனைத்து உயிர்களுக்கும் அனைத்தையும் வாரி வழங்கும் அன்னை நிலத்தை சேதாரப்படுத்தாதீர். நிலத்தை நாம் பாதுகாப்பின் பூமி தாய் நம்மை பாதுகாப்பாள். நிலம் போற்றுவோம், நலம் வளர்ப்போம். வாய்ப்புக்கு நன்றி. இயற்கையை போற்றுவோம், இயற்கை வளங்களை பாதுகாப்போம். திருச்சிற்றம்பலம். எழுத்தறிவித்த இறைவனுக்கும், உடலை தந்த தாய் தந்தைக்கும், சுவாசத்தை தந்த இறைவனுக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். காற்று கிழக்கே கொண்டல், மேற்கே கோடை, தெற்கே தென்றல், வடக்கே வாடை. ஆகா, எத்தனை பெயர்கள் உனக்கு! எத்திசையில் சென்றாலும் அத்திசையில் என்னை எத்திசையில் போனாலும் அத்திசையில் பின்தொடர்ந்து வருகிறாய். எவ்வளவு நேசிக்கிறாய் நீ என்னை, அவ்வளவு சுவாசிக்கிறேன் நான் உன்னை. உண்மையை சொன்னால் பித்தன் என்கிறார்கள், உண்மையை சொன்னால் பித்தன் என்கிறார்கள். சில அறிவிலிகள் மற்றவர்களை பார்த்து நீ இல்லாமல் நான் இல்லை என்கிறார்கள். சில அறிவிலிகள் மற்றவர்களை பார்த்து நீ இல்லாமல் நான் இல்லை என்கிறார்கள். உண்மையை சொல்லும் பித்தனுக்குத்தான் தெரியும், காற்றே, நீ இல்லாமல் நான் இல்லை என்று. காற்றே, நீ ஒவ்வொரு முறையும் என் ஸ்பரிசத்தை தீண்டும் பொழுது எனக்குள் ஓர் மகிழ்ச்சி, நீயாவது என் உடனிருக்கிறாய் என்று. காற்றே, உன் வரலாறு எனக்கு தெரியாது. காற்றே, உன் வரலாறு எனக்கு தெரியாது. என்னுள் ஓர் இடமளிக்கின்றேன் இதயத்தை நீ வசித்து செல்ல. நீ வசிக்கும் சில காலங்களில் உன்னை சுவாசித்து இயற்கையை நேசித்துக் கொள்கிறேன் உன் அனுமதியோடு. காற்றே நீயே நானா என போட்டியிட நான் இங்கு வரவில்லை. நீயும் நானும் ஓர் கூட்டு என்று கூறிடவே இங்கு வந்தேன். என் இதய கூட்டில் இருப்பதால் நீ என் கூட்டாளி ஆகிவிட முடியாது. காற்றே, நீ என் இதய கூட்டில் இருப்பதால் நீ என் கூட்டாளி ஆகிவிட முடியாது. சில நேரங்களில் எங்கள் மீது போர் தொடுக்கும் நீயும் எங்கள் பகையாளிதான். இருந்தாலும் உன்னை சுவாசிக்கின்றேன், அதனால் உன்னையும் நேசிக்கின்றேன். நீயும் வாழ்க. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். ஆதி மனிதன் பிறந்த காடு, ஆதவனே அடையாத அடர்ந்த காடு, பல்லுயிர்கள் மகிழும் இன்ப வாசல், ராமன் 14 ஆண்டுகள் ஆட்சி செய்த நாடு, நீரின் தாய், காற்றின் நண்பன், மண்ணின் காவலன், தோண்டாமலே தெரியும் பசுமை சுரங்கம், வில்லங்கமில்லா விலங்குகளின் ஆசிரமம், உணவளித்த காடுகளுக்கு விதை தூவி நன்றி சொன்ன பறவையின் சங்கீதம், விலங்குகளுக்கு இனிய இல்லமாக மாறி
மனிதனுக்கும் தூய மூச்சானது காடு. பஞ்சபூதங்களே காட்டின் நன்றிக்கடன். காடு வெறும் மரமல்ல, உலகுக்கே வரம். பச்சை வண்ண படுக்கை போல் பரந்த காடிருக்கும். மழையில் நனையும் போது மரங்கள் உறங்கும். மண் மீது கனிகள் சிந்தும். காடென்றால் வாழ்வின் சொர்க்கம். மழை வந்தால் காடு புன்னகைக்கும். பசுமை காட்டில் பூக்கள் மலரும். இலைகள் காற்றில் இசைபாடும். வானம் பார்த்து மரங்கள் வளரும். மூலிகை மரங்கள் உடலை காக்கும். பசும்புல் தரையில் மெல்ல நடக்க மனம் தேடும் அமைதி கிட்டும். பூச்சிகள் நடனமாடும். காடுகள் குறைந்தால் மழை குறையும். இயற்கையின் இதயமே சுவாசமே காடு. காடுகளை அழிக்காது மதித்து வணங்கி பாதுகாத்து போற்றுவோம். அனைவருக்கும் நன்றி. கல் தோன்றி மண் தோன்றும் காலத்தை நாங்களும் தோன்றிவிட்டோம். ஆதி மனிதனின் அதிகாரம் தோன்றியது எல்லாம் எங்களை சுற்றித்தான். நாகரீக வளர்ச்சிக்கு நாங்களே சாட்சி. நீங்கள் வாழ்ந்த காலத்தை பதிவு செய்து வைத்தோம் கீழடி போல். விண்ணவரும் மன்னவரும் வந்து செல்வார்கள். பால் நிலவு முகம் பார்க்கும் கண்ணாடி பேழை. சூரியனும் நீந்திச் செல்வான் தன் வெப்பம் நீங்க. உலகத்தை பற்றி அக்கறையும் உண்டு இக்கரையும் உண்டு எங்களிடத்து. பொற்றாமரை மலர்ந்ததும் எங்கள் குலத்தில்தான். உயிர்களுக்கு நீர் கொடுப்பது, பயிர்களை வளர்ப்பது, நிலத்தடி நீரை உயர்த்துவது, கிணறுகளுக்கு நீர் வரத்து கொடுப்பது, நீர்வாழ் உயிர்களை பேணி காப்பது எங்களின் சமுதாய கடமைகள். காடு வெட்டி களனி திரித்து ஏற்றம் இறைத்து நாற்று நட்டு விளைச்சல் பெருக்கி வாழ்க்கை செழித்து வீடு வளம் பெற நாடு உயரச் செய்வது நாங்கள். மழை எங்கள் தாய், கருமேகங்கள் எங்கள் தந்தை, இடி மின்னல்கள் எங்கள் ஒன்றுவிட்ட பங்காளி, கிணறுகள் எங்கள் குழந்தை செல்வங்கள். மக்களின் வாழ்வாதாரம் எங்களை நம்பி. பயிர் தொழில் செய்வதற்கு மூலாதாரம் நாங்கள். ஒருபோதும் உயிர்களிடத்து பேதம் காணுவதில்லை. ஒருபோதும் உயிர்களிடத்து பேதம் காணுவதில்லை. துள்ளி குதிக்கும் கெண்டைகளும் கவ்வ நினைக்கும் கொக்குகளும் வில் அம்பு செலுத்தும் வேடனும் கன்னி தமிழ் வளர்க்கும் புலவரும் வேதம் பயிலும் குருக்களும் ஆடு மேய்க்கும் இடையரும் வேளாண் செய்யும் வெள்ளாளனும் இரும்பை அடிக்கும் கொள்ளனும் வண்டி செலுத்தும் வாணிகனும் நெசவு செய்யும் கைகோளனும் எங்கள் குலத்தில் அடைக்கலம். நன்றி. தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே என அனைவராலும் போற்றப்படும் நம் தமிழ் தாயை வணங்கி என் கவியை தொடங்குகிறேன். 9 சுருக்கி 8 ஆகிய குடும்பத்தில் 3வது இடத்தில் மனித வாழ்விற்கு சிறந்த இடம் என கருதப்படுவதே புவி. அதனின் வெப்பம் பற்றி பேசுவதே என் கவி. வெப்பமின்றி பூமி உறையும், வாழ்வின் ஓசை நின்று போகும். வெப்பமின்றி பூமி உறையும், வாழ்வின் ஓசை நின்று போகும். சூரியன் கதிர்கள் நாளும் வாழ்வார், தாவரங்கள் துளிர்க்கும் இளமையார். சூரியன் கதிர்கள் நாளும் வாழ்வார், தாவரங்கள் துளிர்க்கும் இளமையார். மண்ணில் மேல் வெப்பம் ஏறி வானம் தன் கண்ணீர் வீசுது. மண்ணில் மேல் வெப்பம் ஏறி வானம் தன் கண்ணீர் வீசுது. மழையின் நேரம் மாறி பருவம் பிழையாய் பேசுது. மழையின் நேரம் மாறி பருவம் பிழையாய் பேசுது. மழலை மரங்கள் கரைந்து காற்று வெயிலாய் தீக்கிறதே. மழலை மரங்கள் கரைந்து காற்று வெயிலாய் தீக்கிறதே. மனிதனின் செயல்பாடு பூமி அழுகை பேசுகிறதே. மனிதனின் செயல்பாடு பூமி அழுகை பேசுகிறதே. காடுகள் வெப்பம் காத்திட விலங்குகள் வீடு இழந்திட. காடுகள் வெப்பம் காத்திட விலங்குகள் வீடு இழந்திட. மின்சாரம் மேல் தாங்காத சூழ்நிலை நம்மை கவ்விவிட. மின்சாரம் மேல் தாங்காத சூழ்நிலை நம்மை கவ்விவிட. பிளாஸ்டிக் புழுதியில் மூழ்கி கடலும் அதிர்ச்சியில் குமுறுதே. பிளாஸ்டிக் புழுதியில் மூழ்கி கடலும் அதிர்ச்சியில் குமுறுதே. பசுமை புல்வெளி வாடி கார்பன் மண்ணில் நிலவுதே. பசுமை புல்வெளி வாடி கார்பன் மண்ணில் நிலவுதே. வெப்பமின்றி கடல் அமைதியாகும், பருவங்கள் எல்லாம் பிணமாகும். வெப்பமின்றி கடல் அமைதியாகும், பருவங்கள் எல்லாம் பிணமாகும். இயற்கை வெப்பம் தேன் போலதான், அதிகமானால்தான் நஞ்சாகும். இயற்கை வெப்பம் தேன் போலதான், அதிகமானால்தான் நஞ்சாகும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. தாயே தமிழே எனதருமை பாரத அன்னையே, அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு குடியிருப்பு. குடியிருப்பு ஒரு வடிவம் மட்டுமல்ல, பல வடிவங்கள். ஆம், குடியிருப்பு ஒரு வடிவம் அல்ல, பல வடிவங்கள். குடியிருப்பின் பொருளாதாரம்
குடியிருப்பு கனவாகும். குடியிருப்பின் பொருளாதாரம் நடுத்தர மக்களின் கனவிடமாகும். குடியிருப்பு உறைவிடம் தங்குமிடம் வீடாகும். ஆம், குடியிருப்பு உறைவிடம் தங்குமிடம் வீடாகும். வீடு என்பது 4 சுவர் மட்டுமல்ல, நமது வாழ்வின் சக்தி. ஆம், குடியிருப்பு என்பது 4 சுவர் மட்டுமல்ல, நமது வாழ்வின் சக்தி. குடியிருப்பு என்பது 4 சுவர் மட்டுமல்ல, காதலின் கனவு களம். குடியிருப்பு என்பது 4 சுவர் மட்டுமல்ல, காதலின் கனவு களம். உறைவிடம் என்பது நம்பிக்கையின் பாதை. ஆம், குடியிருப்பு என்பது நம்பிக்கையின் பாதை. குடியிருப்பு என்பது மகிழ்ச்சியின் சிகரம். ஆம், குடியிருப்பு என்பது மகிழ்ச்சியின் சிகரம். வீடு ஒரு இடமல்ல, அது நமது அன்பின் அடையாளம். ஆம், குடியிருப்பு ஒரு இடமல்ல, நாம் வாழும் அன்பு அடையாளம். குடியிருப்பு ஒரு வரம். ஆம், குடியிருப்பு ஒரு வரம். தங்குமிடம் ஒரு வரம். ஆம், தங்குமிடம் ஒரு வரம். உறவுகளின் ஊஞ்சல். ஆம், தங்குமிடம் ஒரு வரம். குடியிருப்பின் உறவுகளின் ஊஞ்சல். தங்குமிடம் ஒரு கோயில். ஆம், தங்குமிடம் ஒரு கோயில். தியாகத்தின் தீப சின்னம். ஆம், தியாகத்தின் தீப சின்னம். குடியிருப்பு கூறும் பல பெருங்கதைகள் கூறும் பல கிளைக்கதைகள், பல கிளைக்கதைகள் கூறும் பல கதைகள், பல கதைகள் கூறும் பல சிறுகதைகள். குடியிருப்பு கூறும் வனத்தின் பெருங்கதைகள் கூறும் உளநிலத்தின் பல கிளைக்கதைகள் கூறும் விளைநிலத்தின் பல கதைகள், விளைநிலத்தின் பல கதைகள் கூறும் குடியிருப்பின் சிறுகதைகள். விளைநிலத்தின் பல கதைகள் கூறும் குடியிருப்பின் சிறுகதைகள். வழித்தடத்தின் கண் குடியிருப்பு. நீர் வழித்தடத்தின் குடியிருப்பு. மானிடா, சிந்தித்துப்பார், உனது வாழ்வு வளமாகட்டும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சாலை. உன் இருபுறமும் மரங்கள் சாமரம் வீச கம்பீரமாய் விளங்கிய நீ இப்பொழுது காவல் வீரர்களாய் மின்கம்பங்கள் நிற்க புதிய பரிமாணத்தில் மிளிர்கிறாய். மாற்றத்தை பார்த்து மெல்ல புன்னகைக்கிறாய். சாலையின் நடுவிலாவது சிறிய செடிகளை வைத்தார்களே என்று. இயந்திரம் கொண்டு தடதடவென தகர்க்கும் பொழுது படபடக்கிறது இதயம், பாதுகாப்பின்மை கருதி. எனக்கு ஒரு பிரம்மை. எனது மகிழ்ச்சியான பயணங்களில் மகிழ்வாகவும் துக்கமான நேரத்தில் ஆறுதலாய் நீ என்னுடன் வருவதாய். குறும்பானவன் நீ. விலாசம் சரியாக இல்லை என்றால் வேறு இடத்தில் விட்டுவிடுவாய். வாழ்வில் பெரும் பங்கு வகிக்கும் முன்னிடம் செல்லும் இடம் வந்ததும் போய் வருகிறேன் என்று சொல்வதே இல்லை நானும். திரும்ப இங்குதானே வரவேண்டும் என்ற பாங்கில் நீயும். நீண்ட பயணத்தில் காணல் நீராய் ஜாலம் காட்டுவாய் நீ. காதலில் பேசும் இரகசிய வார்த்தையாய் கால்தடித்தன் ஓசையில் நீ பேசுவது எனக்கு மட்டுமே கேட்கும். இரவில் இசையுடன் உன்னுடன் கூடிய பயணத்தில் இனிமை காணாதவர் யார்? சமரசமானவன் நீ. அனைவருக்கும் உன்னிடம் ஒரே நிலைப்பாடுதான். பாதை சரியாக இருந்தால்தான் பயணம் சரியாக இருக்கும் என்ற வார்த்தையில் எப்பொழுதும் உடனிருக்கிறாய் நீ. சாலையே, எனதருமை சாலையே, உனக்கும் எனக்குமான பந்தம் நான் இருக்கும் வரை இருக்கும். நன்றி, வணக்கம். வாகனங்கள். வாகனத்தில் நாம் ஏறினால் பயணம். வாகனத்தில் நாம் ஏறினால் பயணம். வாகனங்கள் நம் மீது ஏறினால் மரணம். வாகனங்கள் நம் மீது ஏறினால் மரணம். சாலைகளில் கவனத்துடன் ஓட்டினால் பயணம் சிறக்கும்.
சாலைகளில் கவனத்துடன் ஓட்டினால் பயணம் சிறக்கும், கவனமில்லையேல் விபத்து நடக்கும். கவனத்துடன் ஓட்டினால் பயணம் சிறக்கும், கவனமில்லையேல் விபத்து நடக்கும். வாகனப்படியில் பயணம், வாகனப்படியில் பயணம், நொடியில் மரணம். வாகனப்படியில் பயணம், நொடியில் மரணம். வாகனத்தை ஓட்டும் பொழுது உங்களுக்கு வரும் அலைபேசி அழைப்பு, வாகனத்தை ஓட்டும் பொழுது உங்களுக்கு வரும் அலைபேசி அழைப்பு யமனின் கூட அழைப்பா கூட இருக்கலாம், யமனின் அழைப்பா கூட இருக்கலாம். இல்லை இல்லை, எம்பெருமானின் சிவலோக பதவியும் கிடைக்கலாம். இல்லை இல்லை, எம்பெருமானின் சிவலோக பதவியும் கிடைக்கலாம். இது அலைபேசியா? இது அலைபேசியா? இல்லை இல்லை, நம் உயிர்களின் விலைபேசியே. இது அலைபேசியா? இல்லை இல்லை, நம் உயிர்களின் விலைபேசியா? கவனத்துடன் செல் ரோட்டில், கவனத்துடன் செல் ரோட்டில், ஆசை மனைவி காத்திருப்பாள் வீட்டில். கவனத்துடன் செல் ரோட்டில், ஆசை மனைவி காத்திருப்பாள் வீட்டில். கவனக்குறைவால் நீ விபத்தில் மாண்டாள், கவனக்குறைவால் நீ விபத்தில் மாண்டாள். காத்திருப்பார்கள் சுற்றத்தார் சுடுகாட்டில், காத்திருப்பார்கள் சுற்றத்தார் சுடுகாட்டில். வீசும் காற்றில் சுவாசிக்கும் நமக்கெல்லாம், வீசும் காற்றில் சுவாசிக்கும் நமக்கெல்லாம் வாகன புகையால் மூச்சு திணறுகிறது. நம் இதயங்கள் மட்டுமல்ல, பறந்து விரிந்த உலகம் சுருங்கியதின் மர்மம், பறந்து விரிந்த உலகம் சுருங்கியதின் மர்மம். சீரிப்பாய்ந்த மோட்டார் வாகனம், சீரிப்பாய்ந்த மோட்டார் வாகனம் செய்திட்ட தர்மம். வில்லுவண்டி ஓசை தன்னை, வில்லுவண்டி ஓசை தன்னை வில்லத்தனமாய் வீழ்த்திட்ட மாயம். பாவையை கவர பல்சரும், பாவையை கவர பல்சரும் ஈரோயிசம் காட்டும் ஈரோவாண்டாவும், ஈரோயிசம் காட்டும் ஈரோவாண்டாவும். மங்கையை கவர மாரதியும் கண்டால் பாய்ந்து விலக காண்டசாவும். வீதியெல்லாம் தினவரும் விழாக்கோலம் டெக்னிக்கல். இது டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட். 100 சிசியில் காலையில் டாட்டா காட்டிய மகன், 100 சிசியில் காலையில் டாட்டா காட்டிய மகன் 100 மைல் வேகத்தில் சென்று மாலையில் 108 வந்த கதையும் இங்குதான் நடந்தது. விதியில் விளைந்திட்ட விபத்தை விட, விதியில் விளைந்த விபத்தை விட விரைவில் விளைந்திட்ட விபத்தே அதிகம், விரைவில் விளைந்திட்ட விபத்தே அதிகம். மாசற்ற சூழலுக்கான பேட்டரி வாகனம் தேவை, மாசற்ற சூழலுக்கான பேட்டரி வாகனம் தேவை. ஓசோவின் ஓட்டை தடுக்க பேட்டரி வாகனம் தேவை. மித வேகம் மிக நன்றென வேகத்தை குறை. போக்குவரத்து விதிகளை மறவாதே, நில் கவனி செல் என சென்றால் டெக்னாலஜியும் இம்ப்ரூவ்மெண்ட்டு தான், டெக்னிக்கலும் இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். இந்திய தேசமே, இந்திய தேசமே மூச்சு திணறுகிறது. இறைவா, நாட்டினில் புகையில்லா வாகனங்கள், இறைவா, நாட்டில் புகையில்லா வாகனங்கள், புழுதியில்லா சாலைகள், புழுதியில்லா சாலைகள், மாசில்லா ஆக்சிஜன்கள், விபத்தில்லா பயணங்கள், நெருக்கடியில்லா போக்குவரத்தினை எம் அனைவருக்கும் என்றென்றும் வாரி வழங்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய இலக்கிய வட்டத்திற்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். கருணையுள்ள கவிதை நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை.